Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் உப்மா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ panல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் லைட்டா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதுல அரை தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். அதனால அரை தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு குழஞ்ச மாதிரி வதங்கணும். இப்போ இது நல்லா குழஞ்ச மாதிரி வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். இதோடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இதில் நான் முட்டை சேர்க்க போகிறேன். 2 முட்டை சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 5 பிரெட் எடுத்திருக்கேன். 5 பிரெட்டுக்கு 2 முட்டை நல்லா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவும் முட்டையும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பிரெட் எடுத்திருக்கேன். நல்லா ரஃப்பாக கையாலே இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கலாம். இதை அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிரெட்டில் எல்லா சைடும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், நல்லா கமன்னு பிரெட் உப்புமா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.